ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் வாழ்க்கையின் கண்ணுக்கு புலனாகாத ஆதார அமைப்பு என்கிற தலைப்பின் 3ஆம் பாகத்தை பார்க்கலாம். நமது உறவுகளில் மிகவும் முக்கியமான மேலும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துவதும் அவர்களை அன்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆக்குவதும் நமது மனநிலையாகும். பல நேரங்களில் நாம் மக்களிடம் மிகுந்த நேர்மறையுடன் உரையாடுவோம், மிகவும் இனிமையாக செயல்படுவோம். ஆனால் மனம் முழுவதும் பொறாமை, பழி உணர்ச்சி, வெறுப்பு, சந்தேகம், பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகள் நிறைந்திருக்கும். இது நமது உறவு முறைக்கு கேடு விளைவிக்கும், மேலும் மனதையும் பலகீனப்படுத்தும். சில நேரங்களில் இந்த மறைந்திருக்கும் உணர்வுகள் அவ்வளவு சீக்கிரமாக வெளிப்பட்டு விடாது. ஆனால் அவை உறவுகளை உள்ளுக்குள்ளேயே அரித்து கொண்டிருக்கும். இதை நாம் உணரவும் முடிவதில்லை. எனவே எப்போதும் லேசாக, இனிமையை அன்பாக, திருப்தியை மகிழ்ச்சியாக, மௌனத்தை அமைதியாக மாற்றி கொடுக்கும் மனம் தனது அனைத்து உறவுகளிடமிருந்தும் அதேபோல் திரும்ப பெறுகிறது. இது உறவுகளை வெற்றி பெற செய்கிறது. மேலும் பல்வேறு ஆளுமைத்தன்மைகள், பல்வேறு கண்ணோட்டங்கள் முதலியவற்றால் உருவாகுகிற தடைகளிலிருந்தும் விடுபட வைக்கின்றது. இறுதியாக நாம் அனைவரும் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையை வாழ்கிறோம். பலவிதமான நடிப்பை நடிக்கிறோம். ஒரு மனிதன் தந்தை, மகன், கணவன், சகோதரன், பொறியாளன் என்று பல பாகங்களை தனது வாழ்க்கையில் நடிக்கிறார். இந்த அனைத்து பாகங்களுக்கும் விதவிதமான தகுதிகள், சக்திகள், திறமைகள், மனோபாவங்கள் போன்றவை தேவைப்படுகின்றன. மனம் எவ்வளவு அதிகமாக சலனமற்றதாக, நிலையானதாக 3 முதன்மை பண்புகளாகிய அமைதி, அன்பு, மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக அது ஒருநிலைப்பட்டதாக, நேர்மறையானதாக இருக்கிறது. இதன் விளைவாக மனம் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஏற்ற சரியான பண்புகளை தேர்ந்தெடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றை செயலிலும் கொண்டு வருகிறது. மேலும் மனம் அதிகமாக சக்தியை சேமிப்பு செய்கிறது. இந்த 3 பண்புகள் மூலம் நேர்மறை எண்ணங்களால் சார்ஜ் செய்யப்படுவதால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சக்தி நிறைந்ததாக இருக்க முடிகின்றது. மனம் சக்திசாலியாக இருக்கும் அளவிற்கு சரியான முடிவுகளை எடுக்கிறது. சரியது, தவறு எது என்பதை சரியாக கண்டறிகிறது. இதுதான் வெற்றியின் முதல் சாவி. எனவே மனதின் தாக்கத்தால் பாகங்கள் அதிக நன்மையை அடைகின்றன. ஓம் சாந்தி.